பிரைஸ் தி லார்ட். பிரியமான சகோதர சகோதரிகளே, உயிரோடு வாழ்ந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போலவே மரித்த 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்ற அந்த உண்மையின் செய்தியை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வி விஷ் யூ ஆல் a happy Easter. இந்த உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வரட்டும். நாமும் உயிர்த்தெழுந்தவர்களாக கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுகிறபடியாக நம் வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நாம் அதிகமாக தியானிக்க வேண்டிய வேத பகுதி பார்த்தீங்கன்னா, இந்த ஈஸ்டர் பண்டிகை நாளிலே தியானிக்க வேண்டிய வேத பகுதிகள் மிக முக்கியமாக 4 நற்செய்தி நூல்களிலிருந்து தியானிக்க வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே நாம் தியானிக்க வேண்டிய பகுதி 28ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 10 வசனங்கள். மார்க் சுவிசேஷத்தில் நாம் தியானிக்க வேண்டிய வேத பகுதி 16ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 8 வசனங்கள். லூக்கா சுவிசேஷத்தை தியானிக்க வேண்டிய வேத பகுதி 24ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 12 வேத பகுதி. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 20ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 10 வசனங்கள். இந்த 4 நற்செய்தி நூல்களும், அதில் மிக முக்கியமாக 3 ஒத்த நற்செய்தி நூல்களும் ஆண்டவர் உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு தெளிவான ஒரு படத்தை நமக்கு கொடுக்கிறது பாருங்கள். ஒருவேளை ஆண்டவரை அறியாத மக்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படாத மக்கள் கூட இந்த நிகழ்ச்சியை பார்க்க கூடுமானால், நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள், இந்த பூமியிலே மனிதனாக வந்து பிறந்த தெய்வம் மனுஷருடைய பாவங்களிலிருந்து அவரை விடுவிக்கும்படியாக தன்னை ஜீவனை ஒப்புக் கொடுத்தவர். ஆகவே வாசிக்கிறேன், கேளுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தில் 1 முதல் சில காரியங்களை முதல்ல வாசிப்போம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தில் 1ஆம் நாள் விடிந்து வருகையிலே மக்தலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். இந்த மக்தலேனா மரியாளும் மற்ற மரியாளும் தான் இயேசு கிறிஸ்துவை அடக்கம் செய்கிற பொழுது கூட அவர்கள் அந்த கல்லறைக்கு முன்பே இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இதற்கு முந்தைய அதிகாரத்தில் மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது 61ஆம் வசனத்தில் வார்த்தம் என்று சொன்னால் 60-61 தான் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான் யோசேப்பு. அங்கே மக்தலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தார்கள். அன்றைக்கு அடக்கம் பண்ணப்பட்டு கல்லறை கல்லினால் மூடப்பட்ட பொழுது எதிரே அமர்ந்திருந்த அந்த 2 ஸ்திரீகள் தான், ஒருவர் மக்தலேனா மரியாள், ஒருவர் மரியாள். அங்கு இருந்தவர்கள் தான் இன்றைக்கு அதிகாலையிலே அந்த கல்லறைக்குள்ளே வாசனை திரவியங்களை போடும்படியாக கடந்து சென்றார்கள் பாருங்கள். ஆனால் என்ன நடந்தது? அங்கே போகிறாங்க, கல்லறை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படியாக ஒரு பூமி அதிர்ச்சியே உண்டானது போல ஒரு சத்தம் கேட்கிறது. கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேலே உட்கார்ந்தார். அப்போது பயங்கரமான சத்தம், பெரிய வெளிச்சம். அடுத்த வசனத்தை வாசிங்கன்னா, அவனுடைய ரூபம் மின்னலை போல, அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் வெண்மையாக இருந்தது. பார்த்தீங்களா? பயங்கரமான வெண்மையான ஒரு ஆடை அணிந்த, வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய, பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய வஸ்திரத்தை அணிந்திருந்த அந்த தூதன் அங்கே வந்து உட்கார்ந்தான். அப்போ பார்க்குற போது காவலாளர் அதை பயந்து திடுக்கிட்டு செத்தவர்களை போல ஆயிட்டான். இப்போது இதுதான் அந்த கல்லறைக்கு முன்ன நடந்த காட்சி. இந்த நாளிலே தியானிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு வேத பகுதி தான் காலியான கல்லறை. இட் இஸ் an empty tomb. There is no dead body there. He has risen and gone out. அதனால் ஒரு காலி கல்லறையை அங்கே பார்க்கிறார்கள். இந்த காலி கல்லறையுடைய வாசலில் தான் தூதன் உட்கார்ந்துருக்கிறான். அப்போது அந்த தூதன் தான் அவர்களுக்கு சொல்கிறான் பாருங்கள், ஆண்டவர் சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிற பொழுது அங்கே தூரத்திலிருந்து பார்த்தவர்களும் அந்த மக்தலேனா மரியாளும் மற்ற மரியாளும் இன்னும் மற்ற ஸ்திரீகளும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணும் பொழுது கல்லறைக்கு எதிரே உட்கார்ந்து பார்த்தவர்களும் மக்தலேனா மரியாளும் மற்ற மரியாளும். இப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறையில் வந்து வாசனை திரவியம் வந்தவர்கள் பார்த்தா கல்லறையில் இயேசுவை காணும். அதுதான் அவங்க பார்க்குறாங்க. ஒரு காலியான கல்லறையை பார்க்கிறார்கள். அந்த தூதன் சொல்லுகிறான் பாருங்க, அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறேன் என்று நான் அறிவேன். பார்த்தீங்களா? அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்துல வந்து பாருங்கள். இதுதான் இன்றைய முதல் பகுதி. கம் see the place where he has been laid. அது காலியாக இருக்கிறது பாருங்க, அங்கில்ல அவர்.
அந்த திரை சிலைகள்லாம் சுருட்டி ஒரு மூலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமான சகோதரன் சகோதரியே, அந்த காலியான கல்லறை மாத்திரமல்ல, உயிர்த்தெழுந்த அந்த செய்தியை கூட முதலாவது கேட்டவர்கள் மக்தலேனா மரியாளும் மற்ற மரியாளும் தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு முக்கியத்தை கொடுக்கிறார் பாருங்க. கல்லறையில் சிலுவையில் தொங்குகிற பொழுது அங்கே அவர்கள் சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அடக்கம் பண்ணுகிற பொழுது அவர் சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்போது உயிரோடு கூட எழுந்த அந்த உயிர்த்தெழுந்த செய்தியும் முதலாவது அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. அவர்கள் தான் முதலாவது அந்த காலி கல்லறையும் பார்க்கிறார்கள். எவ்வளோ ஆச்சரியமான காரியம் பார்த்தீங்களா? எனக்கு பிரியமான சகோதரி சகோதரியே, அவருடைய சாட்சி தான் மிக முக்கியமான ஒரு சாட்சி. இந்த நாளில் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நாம் சொல்ல வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு மனிதனுக்கும் சொல்ல வேண்டிய காரியம், கம் அண்ட் see the place where he has been laid. அந்த நல்ல தேவனை விசுவாசிப்பதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்கிறது பாருங்கள். ஏனென்றால் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நமக்கு உண்டாயிருக்கிற சாபங்களிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக, நம்முடைய நோய்களிலிருந்து விடுதலையாக்கும்படியாக, நம்முடைய சோதனை ஜெயிக்கும்படியாக, நமக்காக இந்த பூமியிலே மனுஷனாக வந்து பிறந்து 30 வருடம் வாழ்ந்து கீழ்ப்பணிந்திருந்து சிலுவை மரணம் மட்டும் தன்னை தாழ்த்தி அந்த பாடுகளுக்கு தன்னை உட்படுத்தி தன் ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி உயிரை திறந்த பிற்பாடு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். அதைத்தான் நாம் விசுவாசிக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, வந்து பாருங்க, என் ஆண்டவர் உயிரோடு கூட எழுந்து விட்டார். அவர் வைத்த இடத்தை வந்து பாருங்க, அது ஏதோ காலியாக இருக்கிறது. அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். ஹவு ஃபார்ச்சுனேட் தோஸ் 2 people were. Just imagine. They were witnessing at the feet of the cross. They were witnessing just sitting opposite to the graveyard. Now they have witnessed the empty tomb. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாவற்றையும் தேவன் காட்டுகிறார், காண்பிக்கிறார். எல்லாவற்றையும் அவர்களால் தரிசிக்க முடிகிறது. சொல் தவறாத இயேசு கிறிஸ்து, இன்றைக்கு உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதனால தான் நான் சொல்கிறேன், மெய்யாகவே நமக்காக ஜீவனை கொடுப்பதற்கு அதிகாரம் உள்ளவர், திரும்பவும் ஜீவனை பெற்றுக்கொண்டு திரும்ப எடுத்துக்கொள்வது அதிகாரம் உள்ளவர், உயிரோடு எழுந்திருக்கிறார் அல்லவா? அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பாவங்களிலிருந்தும் உங்கள் அக்கிரமங்களிலிருந்தும் உங்களுடைய விடுதலை ஆக்கணுமா? கம் அண்ட் see, வந்து பாருங்கள், கனப்படுத்துங்கள், தொழுது கொள்ளுங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை விடுதலையாக ஆக்குவார். அல்லேலூயா.